எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நேந்திரம் பழத்தை வச்சு ஒரு இனிப்பு செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது வந்து நான் இந்த மாதிரி கடிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக வட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க. இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, நன்றி. அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக என் சின்ன கடாயில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதை கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு நல்லா கொதி வந்தோடனே சூடு வந்தோடனே அதில் வந்து அந்த மாவு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த வந்து பதம் வந்து இந்த அளவுக்கு இந்த பதம் வரணும். இந்த பதம் வர்ற அளவுக்கு இது மாதிரி பண்ணிச்சுக்கோங்க. அது கூட வந்து சீனி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பீன்ச்சு வந்து சோடாப்பு வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மாவில் வந்து அந்த நேந்திர வாழைப்பழத்தை போட்டுட்டு அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அந்த வாழைப்பழம் வெட்டி வச்சுருக்க குட்டி குட்டியாக வட்டமாக வெட்டி வச்சுருக்கிற அந்த வாழைப்பழத்தை எடுத்து அந்த ஸ்பூன் மூலியமாக எடுத்து அதில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு சத்தான ஆகாரமாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிடலாம். இதை வந்து சின்ன பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நன்றி.